எங்க முன்னாடியே நீ அவ கூட சேர்ந்துகிட்டு கடைய நடத்துவ. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீயும் கடைக்கு போக கூடாதுன்னு தான் இப்படி ஒரு டிராமாவே பண்ண. என்னையா திரு திருன்னு முழிக்கிற? இவட பாருப்பா, எது சொன்னாலும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்குறதுல கில்லாடியா இருக்கான். இதே மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் அவன் முன்னாடி போய் பிச்சை கேட்டிருப்பான். அவளும் இவனை நம்பி காசை எடுத்து இவன் மூஞ்சி மேலேயே தூக்கி போட்டிருப்பா. நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அங்க 15 லட்சம் போட்டவங்க கடையை திறப்பாங்க. அதுக்கப்புறம் நீ சாவகாசமா போனா போதும். அப்படியே நீ கடைக்கு போனாலும் நீ சும்மா தானே இருக்க போற. ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என்னால போக முடியாதுன்னே வச்சுக்கோ. அதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன அல்ப சந்தோஷம்? இல்ல அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு நீங்க 2 பேரும் தம் கட்டி வசனம் பேசிட்டு இருக்கீங்க? பெருசா இல்லனாலும் சிறுசா பண்ணோம்ல, சிறுசா. உன் கடைய உன்னாலேயே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணோம்ல, அந்த திருப்தி தான். நீ என்னைக்கு என் அப்பாவை பார்த்து வெளியில போன்னு சொன்னியோ, பெரிய ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணியோ, அன்னைக்கே அன்னையில இருந்து நானும் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது வெறும் ஓபனிங் தான், சும்மா ஒரு சாம்பிள். அவனே உன் கூட இருந்தே உன்னை ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். உமா, பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப கோவப்படக்கூடாது, மனசை அமைதியா வச்சுக்கணும், நல்ல எண்ணத்தோட இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்து பாதிக்கணும் தான் அப்படி சொல்லுவாங்க. நீ இப்படி மனசு பூரா வெறுப்போடையும் வன்மத்தோடையும் இருந்தா அது பறக்க போற நம்ம குழந்தைக்கு நல்லது இல்லவுமா? ஏய், சும்மா நீ உங்க அப்பா மாதிரியே குடும்பத்தோட வாரிசு, வயித்துல வளர்ற குழந்தை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு ஒரே வேர்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த சென்டிமெண்ட், சில்லி ஃபீலிங்ஸ் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏய், நான் உன்னையே இந்த அளவுக்கு வெறுக்கிறேனா, உன் புள்ளைய மட்டும் என்ன அப்படியே விட்டுருவேனா? ஆரம்பத்துல இருந்தே உன்னையும் உன் குடும்பத்தையும் வெறுக்கிற மாதிரி தான் கருவிலேயே நான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன். இந்தாங்கம்மா. டேய், இது எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா சொல்றேன். டேய், எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா. அம்மா, நீங்களும் ஒரே மாதிரி சேர்ந்து இழுங்கம்மா. இழுங்க. அம்மா என் முகவரி அம்மா. ரவி, ஆமாமா, இனிமே என் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும். இதெல்லாம் நான் எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது, லேட்டா செஞ்சதுக்காக எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 110 ரூபாண்ண. 110? சரி சரி, ஓகே ஓகே. டே ரவி, 10 ரூபா இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் ரா ரவி. பஸ்டா. பை பை. ரவி, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். என்ன என்னக்கா அது?
கடையை மொத்தமா காலி பண்ணிட்டு போற? எதுவும் தனியா கடை போட போறியா என்ன? என்னடா இது பாரு, தம்பி புதுசா கடை திறந்திருக்க, அக்கா சந்தோஷமா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போறேன், இத போய் நீ கண்ணு வைக்கிறியே. இல்ல கண்ணெல்லாம் ஒண்ணு வைக்கல, சரி எடுத்துக்கோ. இது பாரு, ஆனா மாசம் மாசம் இங்க தான் பர்ச்சேஸ் பண்ண வந்துருவேன். அக்கா காசு கொடுத்துட்டு வாங்கினாதான் அது பேர் பர்ச்சேசிங். ஆமால, அப்புறம் இதுக்கு பில் போட்டுட்டு எடுத்துட்டு போயிடுவா. அக்கா 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 கணக்கு தெரிய வேண்டாமா? பார்ட்னருக்கு கணக்கு சொல்லணும்ல. ஆமால, சரி. ஆனா எனக்கு ஹோல்சேல் ரேட்ல தான் பில் போடணும், சரியா? இது வேறயா? எடுத்து வை. அச்சச்சோ, எனக்கா? டேய், அரிசி மூட்டைய மறந்தே போயிட்டேன். 50 கிலோ இருக்குல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ பில் போடு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் நீங்க போலாம். என்னையா பர்மிஷன் கேக்குறியா? அதெல்லாம் உன் பார்ட்னர் வெயிட் பண்ணுவாங்க, நீ இரு. யோ, இப்படிதான் சாப்பிடும் போது மூஞ்சிக்கு நேரம் நீட்டுவியா? சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? இதுக்கு முன்னாடி அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரு. இப்ப அவர் ஆள் வந்து காத்துட்டு இருக்கும் போது அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரா? உமா, இப்ப தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? என்ன உண்மை? எந்த உண்மையை பார்த்த நீ? உங்களுக்கு ஒண்ணுன்னதும் 15 லட்சத்தை சும்மா தூக்கி கொடுத்தாளா? நாங்க பார்த்து உங்களுக்குள்ள எதுவும் இல்ல நம்பணும் இல்ல? உமா, பேசாம சாப்பிடு. ஏய், யார் அவ? உங்க முன்னாடி அவளை ஏதாவது பேசினா கோவம் அப்படியே பொத்துட்டு வருது. வேலை வெட்டி இல்லாம எதுவும் செய்யாம இந்த 4 வருஷமா என் சாரி பிளவுஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி கொடுத்துட்டு தானே இருந்த. இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன், நடந்தது தானே பேசுறேன். அது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தானே. அதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேல்ல, அதை எதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க? தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா உன் லட்சணத்தை? புதுசா வந்தவங்களுக்கு நீ யாருன்னு தெரியணும்ல. நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு நீ வளர்த்து வச்சிருக்கிற இந்த உடம்பும், வெளியில போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட், அதுக்கு மேல நீ போட்டிருக்கிற பர்ஃபியூம் வரைக்கும் நானும் என் அப்பாவும் போட்ட பிச்சை. உமா, என்ன எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? ஏங்க அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், என் பொண்ணு மேலேயே கை வச்சிட்டியா? இங்க இருந்து நீ எப்படி முழுசா போறேன்னு நான் பாக்குறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற.
என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டியா? ரவிய பத்தி தப்பா இன்னொரு வார்த்தை பேசன அவ்வளவுதான். அவனோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் யாரும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்கலாம். ஆனா நான் அவனோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ரவி, ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆஹா, வர வர கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி பயங்கரமா ட்விஸ்ட் கொடுக்குறீங்களே. முன்னாடியே சொல்லிட்டு செய்யுங்கடா அப்பா. என்னால முடியல. டைம் ஆகுது விடு. ஏய், அந்த மோதிரம் நான் ஆசையா என் பொண்டாட்டிக்காக வாங்கி போட்டது. இப்பதான் நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகி போச்சுல. அப்புறம் என்னத்துக்கு அதை மட்டும் வரல மாட்டுங்கிற? நீ தான் கையில எது கச்சாலும் அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருவியா? அந்த மோதிரத்தை கட்டிய மூஞ்சில அடி. மோதிரத்தை கழட்ட முடியல. உண்மையா அவசரம் இல்ல மலரே. நீ பொறுமையா கட்டி கொடு. ஆனா அதை கண்டிப்பா குத்துடணும். இந்த பாரு, நீ சோப்பு போடு, இல்ல தேங்காய் எண்ணெய் போடு, விளக்கெண்ணெய் போடு. நான் வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போறேன். அப்பா, உன் காலேஜ் 2வது வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், அதை தூக்கி மூஞ்சில வச்சிட்டேன். அதே போல முதல் வருஷத்துக்கு நான் தானே கட்டினேன். நீ தான் பெரிய ரோஸ் கறியாச்சா, அதையும் திரும்பி குத்துரு. ஆமாமா, அவளை யாரு நினைச்ச? ராஜாவுடைய அன்பு தங்கச்சி. அந்த பாச மலருக்காக, பவள மல்லிக்காக, பத்தன மாத்து தங்கத்துக்காக செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டின ராஜா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்ட மாட்டேனா என்ன? கமான்டா, கமான். கவரிமான் ராஜா, தூக்கி அடிடா அந்த காசு அவன் மூஞ்சில. இந்தப்பா தம்பி, எவ்வளவு கட்டின? 28,000 ரூபாய். Just 28,000. அவ்வளவுதானா? என்ன ராஜா, அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு எவ்வளவு ஒருத்த ஃபீஸ் கட்டினான்னு மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. நான் அப்படியே காசு எடுத்து மூஞ்சில விட்டு எறிஞ்சல. அதே மாதிரி ராஜா ராஜா அந்த 28,000 அந்த பாண்டி மூஞ்சில விட்டேறி. என்னடா நீ பாட்டுக்கு நிக்கிற? உன்கிட்ட தானடா சொல்லிட்டு இருக்கேன். எங்க போச்சு உன் தங்கச்சி பாசம்? எங்க போச்சு உன்னோட கௌரவம்? அன்னைக்கு பணத்தை எடுத்து சடால்னு கொடுத்தியே, அந்த வேகம்லாம் இப்போ எங்கடா போச்சு? நிக்காத, போ போடா, போ போய் எடுத்துட்டு வந்து கொடு. நீ போடி, நான் பொறியின் போறேன். மூஞ்சில பொறியா இல்ல கீழே பொறியா? என்ன போ இது? ஓகே, கரெக்டா தான். தேங்க்ஸ் மலரே. இனி நீ உன் பாட்டுக்குது, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நமக்குள்ள இந்த எல்லா அடியிலையும் முடிஞ்சிச்சு. தெரியும்டா. இப்ப என்ன, என்கிட்ட மிச்ச மீதி இருந்த காசையும் வாங்கியாச்சு, போட்ட மோதிரத்தையும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன? நேரா போய் உன் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ண போற, அதானே? அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது.
அதான் நீயே என்ன வேணான்னு சொல்லிட்டிய. அப்பல நான் யாரை கட்டினா என்ன, கட்டாம போனா உனினா உனக்குதான் வாழும் துணை உன் அண்ணன் இருக்கிறாப்லைய. சந்தோஷமா இரு. ஒரு விஷயத்த எனக்கு நீ புரிய வச்சிட்ட. இந்த வெறும் அன்பு பாசத்தை வச்சு ஒண்ணுமே ஆகாது. அது கூட இந்த மரியாதைன்னு ஒண்ணு இருக்குதுல, அந்த அன்புக்கே ஒரு அர்த்தம் அப்பதான் இருக்குது. தேங்க்ஸ் மலரே. இனி நான் உன்னோட வரமாட்டேன். ஏன்னா என் வலி தனி வலி. உன் வலிய பத்தி நான் கேட்கவே மாட்டேன். ஐயோ என்ன ஸ்டைலு ஸ்டைலு, பயங்கர ஸ்டைல் பண்றான்ப்பா. அண்ணி மீ என்னையா? ஆமா இங்க வாங்க நீ. இது வரை வாங்க என்னையா வாங்க கூப்பிட்ட? வாங்க நீ. ஐயோ. சொல்லுப்பா. இந்த வீட்ல எனக்கு நீங்க மட்டும் தானே அண்ணி. ஐயோ என்ன விஷயம் சொல்லு சொல்லு. ஒரு தபா உங்களாண்ட நான் 2000 ரூபாய் வாங்கினேன்ல. யூ மீன் என்கிட்ட இருந்தா? நானா கொடுத்தேன்? ஆமா. என்னடா இவ, நான் கொடுத்தேனா? இல்ல இல்ல நீங்க கொடுத்தீங்க. எதுக்குப்பா? சும்மாதான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குடுன்னு தோணுச்சு குடுக்கிறேன். வாங்கிக்கோங்க. எனக்கா? கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பேன். தேங்க்ஸ். தேங்க் யூ. நல்லா இரு நல்லா இரு. இவனை போய் வேண்டாம்னு சொல்லிட்டு லூசு. அப்புறம் மாமா. டேய் என்ன சார், நீங்க 2 பேரும் பிரியாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி சார்? இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். நீங்க தான் பிரியாவுக்கு அப்பா அம்மாவா இருந்து இதை நடத்தி தரணும். பிரியா ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இருமா. என்னங்க இப்படி திடீர்னு நம்மள அம்மா அப்பா ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? நாம 2 பேரும் பிரியாவுக்கு அம்மா அப்பான்னா ரவிக்கு அவ அண்ணன் முறை ஆகுது இல்ல, அதுவா கூட இருக்கலாம்ல. எப்படிங்க எப்படி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னங்க அங்க பாருங்க. இவன் எதுக்கு இப்ப இங்க வர்றான்? ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. சேச்சே, இன்னைக்கு பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னோம்ல, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அவன் பாட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு பேசாம போயிடுவான். பேசாம போயிட்டா சரிதான். அப்பா டேய் நான் பார்த்துட்டேன், நீ கண்டுக்காம அமைதியா இரு. பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டு மாத்திக்குங்கோ. சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்டை மாத்துங்க சார். வாங்க சார். போக தெரிஞ்சது, அவ கூட சேர்ந்துக்கிட்டு கார்ல ஊர் சுத்த தெரிஞ்சது. இப்ப மட்டும் ஒண்ணு தெரியாத மாதிரி ஏன் நடிக்கணும்? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? 2 பேரும் வாயை மூடிட்டு பேசாம போங்க.
பாருங்கப்பா, நம்ம 2 பேரும் வாயை மூடிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ஆமாமா, மாப்பிள்ள சொன்ன மாதிரியே நாம வாயை மூடிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முகூர்த்த பத்திரிகை வாசிடுறேன். விநாயகர் துணை, கருப்பண்ண சுவாமி துணை, நிச்சயதார்த்த சுப முகூர்த்த பத்திரிகை நிகழும் மங்களகரமான முகூர்த்த லக்னம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி புனர்பூச நட்சத்திரம் சுபயோக சுபதினத்தில் 4 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மகர லக்னத்தில் திரு ராஜேஷ்குமார் அவர்களின் புதல்வியான செல்வி பிரியாவுக்கும் பாக்யலட்சுமி திரு தேசிகன் அவர்களுடைய குமாரன் திருநெல்வேலி ஆரிஷுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சோபனம் சோபனம் சோபனம். பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டை மாத்திக்குவோம். சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்டை மாத்துங்க சார். வாங்க சார். நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா இவங்க இந்த தட்டை மாத்துறது முறையா இருக்காது. இதுல என்னங்க முறை இருக்கு? உன்னோட அப்பாவே இவங்க 2 பேரையும் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ண சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அவர் அந்த பொண்ணுக்கு மாமனார் முறை ஆகுது. அவரை போய் எப்படி அப்பா ஸ்தானத்துல நிக்க வைப்பீங்க? முதல்ல நீங்க யாருங்க? எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் எப்படி என் பொண்ணுக்கு மாமனார் முறையாக முடியும்? அப்படி கேளுங்க. ஆமாண்டா, எனக்கும் அவளுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கு என்னங்கற இப்போ? ஏய் ரவி, அப்பா என்னடா? பிரியா என்ன அப்ப காதலிச்சது உண்மைதான். நான் அவளை லவ் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது அவ மட்டும்தான் எனக்கு உதவியா வந்து நின்னா. அந்த சமயத்துல அவ மேல எனக்கு காதல் வந்தது உண்மைதான். யோ, இப்ப சொல்றியா இந்த நொடி பிரியா என் மனசுல இருக்கா? யோ, ஏதோ ஒரு 3ஆம் மனுஷ பேச்ச கேட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், இதையும் கேட்டுட்டு போங்க. நானும் பிரியாவும் லவ் பண்றேன். இனிமே எனக்கு எல்லாமே அவதான். போங்கயா. டேய் வாடா. டேய் வாடி. டேய் லேசா புகைற ஸ்மெல் வந்தா போதும், உடனே அதை ஊதி 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 பெருசு பண்ணி எரிமலை மாதிரி எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ போறது. அவங்க 2 பேரும் எரிய வச்சு அதுல குளிர்காயறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கேடா. டேய், முதல்ல உனக்கு இங்க என்னடா வேலை? உனக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை?
சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்பனுங்களால தாண்டா பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமா போகும். எரும மாட்டு பையன். டேய் உனக்கு என்னடா வயசாச்சு? டேய் என்னடா வயசாச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு, ஏதாவது தெரியாம பேசினா நீ என்னடா பண்ணிருக்கணும்? அவளுக்கு பொறுமையா புத்திமதி சொல்லி திருத்தணும். அவளை நல்லபடியா புருஷனோட வாழ வைக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவளை போட்டு குழப்பி உன்ன மாதிரியே மூளைக்கோளாரா மாத்தி வச்சிருக்கணும். பெத்த பொண்ணோட வாழ்க்கையே கண்ணுக்கு எதிரா நாசமாக்கி வச்சுட்டு உனக்கு பதில் வேணுமா? பதிலு பாரு, இன்னைக்கு நடந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்டா. உன்னை ஒளிச்சு கட்டினா எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான் உனக்கு. Oh my god, what a surprise. ஐயோ என்னால தாங்க முடியலையே.